ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கட்லெட் ரெசிபிங்க. இந்த கட்லெட் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம இன்றைக்கி ரவையை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமான இந்த ரவா கட்லெட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரவா கட்லெட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப்புக்கு வெங்காயம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வடை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம செய்கிற இந்த ரவா கட்லெட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கு கேரட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சீவின கேரட்டு இதில் சேர்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 1/2 கப்புக்கு கேப்சிகம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டும் கேப்சிகமும் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, சாட் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரவா கட்லெட் ரொம்ப வாசனையாக சூப்பராக அட்டகாசமாக வருங்க. இந்த கப்பில் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 கப் ரவையை நம்ம இப்படி நிதானமாக சேர்த்து நம்ம அப்படியே கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நம்ம 2 அளவு தண்ணி சேர்த்தா தான் நமக்கு கட்லெட் செய்கிறது கரெக்டாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்காது, எண்ணெய் ரொம்ப குடிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கெட்டியாக வந்துருச்சு. சூடாருனா இன்னும் கூட கெட்டியாக இருக்கும், நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். கடைசி இது கூட மல்லித்தழை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சூடு ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம கட்லெட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்து நம்ம கட்லெட் செய்யலான்னு பார்த்துக்கலாம். நம்ம தயாரித்த அந்த ரவா கலவை சூடாகிறதுக்குள்ளே அடுத்த வேலையை செஞ்சிடலாம். மைதா மாவு 1/2 கப்பு, கார்ன் மாவு ஒரு 1/2 கப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நம்ம மைதாவையும் கார்ன் மாவையும் கலந்து வச்சாச்சு. அடுத்தது பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பிரெட் க்ரம்ஸ்களையும் ரெடியாக வச்சாச்சு. அடுத்து ரவா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மசாலா ரவா கலவை வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எடுத்து சின்னதாக நம்ம கட்லெட் ஷேப்பில் இதை நம்ம கையில் இப்படி உருட்டி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லா ரவா கட்லெட்டுகளையும் நம்ம ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரவா கட்லெட்டுகள் எடுத்து மைதா கார்ன் மாவு கலவையோட முதல்ல இதை நம்ம முக்கி எடுத்துடலாம். இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு இதை அப்படியே பிரட்டி எடுத்துக்கணும். நம்மளுடைய ரவா மசாலா கட்லெட் ரொம்ப அட்டகாசமாக வருங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பிரெட்டில் நம்ம பிரட்டி எடுத்து இப்படி ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த கட்லெட்டுகளை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெயில் நம்ம பொரிக்கிறத விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஓரளவு காஞ்ச பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரவை கட்லெட்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நிதானமாக பொரிக்கலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம்.
நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு, சூப்பராக. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட கட்லெட்டுக்கெலாம் திருப்பி பார்க்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா ஒரே மாதிரி அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அருமையான, ஈஸியான, சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளோட அருமையான ரவா கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த ரவா கட்லெட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.